What a beautiful performance. So தெரிக்க விட்ட நம்மளோட பாய்ஸ்க்காக ஒரு பெரிய பெரிய கைதட்டல் கொடுத்துலாமா? So exemplary award from LIC நம்மளோட ஆவுடையப்பன் சார் and நாகேஸ்வரி மேம் நம்மளோட வெற்றிவேலன் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல்ல படிக்கிற ஒரு 5 கிட்ஸ் செலக்ட் பண்ணி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அவங்களுக்கான அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. Thank you so much from the team of LIC. And this is followed by yes Deepika. So exemplary student award. So இவங்க எல்லாரும் இந்த ஸ்பெஷல் அவார்ட்ஸ் வந்து exemplary student award கொடுத்திருக்காங்க. எங்க கூட இணையறதுக்காக ரோட்டரி கிளப் ஆஃப் ராணிப்பேட்டுடைய பிரசிடென்ட் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ரோட்டரி கிளப் ஆஃப் ராணிப்பேட் பிரசிடென்ட் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் வித் us on stage sir. Ramachandran sir, please come to the stage. Thank you so much LIC team. எங்க ஸ்டூடண்ட்ஸை வந்து நீங்க ரெகனைஸ் பண்ணது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். ஸோ KMK குரூப் சார்பாகவும் வெற்றிவேலன் சார் ஸ்கூல் சார்பாகவும் நாங்கள் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். கிட்டத்தட்ட 5 ஸ்டூடெண்ட் ராவுடையப்பன் சார் as well as நாகேஸ்வரி மேம். வெற்றிவேலன் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூலோட இந்த பியூட்டிஃபுல்லான ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் உங்களோட வருகை வந்து எங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷமான ஒரு மொமெண்ட் தான். நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க சார்? ஃபியூ வேர்ட்ஸ் டு தி ஆடியன்ஸ். இட் இஸ் ரியலி a good program. ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங்கான ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஷுட் கங்க்ராச்சுலேட் த கரஸ்பாண்டன்ட் அவர் குட் ஃப்ரெண்ட் மிஸ்டர் சிவலிங்கம் அண்ட் ஹிஸ் ஸ்பவுஸ். இவங்களுடைய ஹார்ட் ஒர்க் இல்லைன்னு சொன்னால் இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது ஸ்கூல்ஸில். And I also congratulate the principal and all the teachers for their hard work they have put in this particular program. ஏன்னு சொன்னால் குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப கடினமான ஒர்க்கு. ஆனால் ஒன்ஸ் நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம்னா they will catch up very easily. ரொம்ப ஈஸியாக பிடிச்சிக்குவாங்க குழந்தைங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்சோ கங்க்ராச்சுலேட் ஆல் தி பேரண்ட்ஸ் those are waiting patiently. இவ்வளோ பொறுமையாக இருந்து குழந்தைங்களை பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணுன்றாங்க அவங்களாம் காத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் வாழ்த்துக்கின்றேன். விசேஷமாக நிறைய தாத்தா பாட்டி வந்திருப்பாங்க பேர பிள்ளைங்களை பார்க்குறது பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு. அவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் வாழ்த்துக்கின்றேன். விசேஷமாக 2 ஆங்கர்ஸ் பியூட்டிஃபுல்லான ப்ரோக்ராம்ஸை கோஆர்டினேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கூட வாழ்த்துக்கின்றேன். எங்கள் சங்கத்தில் வந்திருக்கிற எங்கள் தலைவர் ராம் ஸ்ரீராம் மற்றும் சரவணகுமார் மற்றும் வந்திருக்கும் பெரியவர்கள் இன்வைட்டீஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். Thank you so much. நவீன் சார்க்காக மறுபடியும் ஒரு பெரிய பெரிய கைதட்டல் கொடுத்தலாம். Thank you so much for joining sir. Thank you so much for joining with us. கதையின் கரு ராமன் மற்றும் பாலன் அவர்களின் மனைவிகள் செல்வி மற்றும் வசந்தி. இரு தம்பதியினரும் பக்கத்து வீட்டுக்காரர்கள். ராமன் பாலன் கார் பழுது பார்க்கும் தொழிற்சாலையிலும் செல்வி மற்றும் வசந்தி கணினி மென்பொருள் நிறுவனத்திலும் பணிபுரிகின்றனர். இரு தம்பதியினரும் தாங்கள் பணிபுரியும் இடங்களில் முதலாளி மற்றும் மேலாளர் கண்டித்ததால் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர். அதில் ராமன் மற்றும் செல்வி தம்பதியினர் தங்கள் கோபம் மற்றும் மன உளைச்சல்களை வீட்டின் வெளியிலேயே விடுத்து தங்கள் குழந்தைகளுடன் பாசமாக நேரத்தை செலவிடுகின்றனர். பாலன் மற்றும் வசந்தி தம்பதியினர் அதே கோபம் மற்றும் மன உளைச்சலோடு வீட்டினுள் சென்று குழந்தைகள் மேல் கோபத்தை காண்பித்து தங்களுக்குள்ளேயும் சண்டையிட்டுக் கொள்கின்றனர். இந்த இரு பெற்றோர்களின் செயல்களும் குழந்தைகளிடம் எத்தகைய எதிர்வினையை உருவாக்குகின்றது, அவர்கள் எவ்விதம் பாதிக்கப்படுகிறார்கள், பெற்றோர் தங்கள் தவறை எவ்வாறு உணர்கின்றனர் என்பதே கதை. காட்சி 1. இடம் தொழிற்சாலை. பங்கு பெறுபவர்கள் ராமன், பாலன் மற்றும் முதலாளி. ராமன் பாலன் தொழிற்சாலையில் பணிபுரியும் போது ஏற்பட்ட தவறால்
முதலாளி இருவரையும் அழைத்து கடுமையாக திட்டுகின்றார். அதனால் இருவரும் மிகுந்த கோபத்திற்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகின்றனர். நம்ம பழப்பு மாடுன்னா ஒன்றும் முன்னுக்கு வர முடியல. டேய் ஏன்டா அப்படி சலிச்சுக்கிற? நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சு நல்லதுடா. நல்லது வந்து கிழிக்கும். ஏன்டா நீ வேற? நீ வேணா பாரு பாலு, விச்சு நாள் நம்ம எங்கேயோ போக போகிறோம். டேய் வேலை செய்ய நேரத்தில் என்னடா எங்கள் வெட்டு பேச்சு? ஒன்றும் இல்லை, சும்மா தான். நீங்களாம் இந்த மாதிரி வெட்டி பேச்சு பேசுறது தாண்டா லாக்கி, வேறு ஒன்றுத்துக்கோ லாக்கி இல்லை. ஏன் சொல்கிறீங்க? நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணீங்களா? நேற்று நீங்கள் சரி பண்ணி அமிச்ச காரு ஏதோ ப்ராப்ளம் ஆகி அந்த ஓனர் ஃபோன் பண்ணி அந்த திட்டுறான். நீங்களாம் ஏன்டா வேலைக்கு வந்து என் உயிர் வாங்குறீங்க? எங்கேயாச்சும் போய் மாடுமேங்கடா. நாடா இருந்தாலும் வேலை சின்ன தப்பு நட சொன்னேன், அதுக்கு போய் நம்மளை மாடி மேய்க்க சொல்கிறான். செவ்ரா போகக்கூடாது. அட போடா, எனக்கும் தலைக்கு ஏற்று ஒர்றாக்கும் அப்படியே. செவ்ரா வாடா, வீட்டுக்கு போகலாம். செல்வி, வசந்தி மற்றும் அலுவலகத்தின் மேலாளர். செல்வியும் வசந்தியும் கணினியில் அமர்ந்து கொண்டு பேசியபடியே பணிபுரிகின்றனர். அப்போது அலுவலகத்தின் மேலாளர் வேகமாக நுழைகின்றார். இவர்கள் வணக்கத்தையும் பொருட்படுத்தாமல் தன் அறைக்குள் சென்று அமர்ந்த பின் தொலைபேசியில் இவர்கள் இருவரையும் உள்ளே அழைக்கின்றார். இவர்கள் செய்த பணியில் குறை கண்டுபிடித்து கடுமையாக திட்டுகின்றார். என்ன வசந்தி, உங்க வீட்டில் நேற்று ஒரே சத்தமா இருந்துச்சு. உங்க ஹஸ்பண்ட் எப்படி கத்துறாரு? ஆமா செல்வி, எதுக்கு தலை கோவப்படுறாரு? அதுக்கா எப்படி கத்துனாரு? ஆமா செல்வி, எதுக்கு தலை கோவப்படுறாரு? இதெல்லாம் ரொம்ப ஓவர். என்ன பண்றது, இதெல்லாம் என் தலையெழுத்து. மார்னிங் சார். எஸ் சார், கம் டு மை கேபின். அப்படி வசந்தியை கூட்டு வாங்க. ஓகே சார். வசந்தி சார் கேபின் கூப்பிட்டாரு. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. வா போலாம். கெட்டிங் சார். கெட்டின். வாட் இஸ் திஸ் செல்வி? ஒரு வேலை கூட உங்களால் ஒழுங்காக பண்ண முடியுதா? வாட் ஹேப்பன் சார்? லுக் திஸ். நான் என்ன சொன்னா நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? சாரி சார். ஐ ஹேட் திஸ் வேர்ட். ஒழுங்கா கவனமா வேலை செய்ய முடிஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு போங்க. கெட் லாஸ்ட். சாரி சார். காட்சி 3. இடம் ராமன் இல்லம். பங்கு பெறுவோர் ராமன், செல்வி, நவீன், சுந்தரி. ராமன் மற்றும் அவரது மனைவி செல்வி இருவரும் பணி முடிந்து பணி செய்யும் இடங்களில் நடந்தவற்றை பேசிக்கொண்டே வீட்டிற்கு வருகின்றனர். வீட்டிற்கு அருகே வந்தவுடன் தங்கள் கோபங்களை வீட்டிற்கு வெளியேயே உதறிவிட்டு மகிழ்ச்சியாக வீட்டினுள் சென்று தங்களை பாசமாக வரவேற்கும் குழந்தைகளிடம் அன்பாக நேரத்தை செலவு செய்கின்றனர். எதுக்கு டென்ஷனா இருக்கீங்க? எதுவும் இல்லை, ஷெட்ல ஒரு சின்ன பிரச்சனை. ஓனர் கண்டுபிடி பேசிட்டாரு. நீ ஒரு மாதிரி இருக்கிற. அங்கேயும் அதே பிரச்சனை தான். ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோன்னு மேனேஜர் பேப்பர் தூக்கி ஊஞ்சி மேலே விசிட்டு சார். ஒரே வெறுப்பாகுது. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். அப்பா அம்மா ஆச்சலங்களா, 2 பேர் என்ன பண்ணிக்கிறீங்க? அப்பா, நான் அண்ணா கூட விளையாடுனேன். என்ன பச்சிங்க ஸ்கூலில்? எப்படி போச்சு ஸ்கூல்? அம்மா, நான் எனக்கு இங்கிலீஷ் போயம் ரீட் பண்ண மேம் வெரி குட்னு சொன்னாங்கம்மா. சூப்பர் ஆச்சலாம். இன்னைக்கு கிளாஸ் டெஸ்ட்டில் நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க்கு. நீ வெரி குட் நவீன். இன்னைக்கு நைட்னா செமிஸ்டர் அம்மா. சப்பாத்திமா. ஓகே, அதே பண்ணிடுவோம். காட்சி 4. இடம் பாலன் இல்லம். பங்கு பெறுவோர் பாலன், வசந்தி, சந்தோஷ், தேவி. பாலன், வசந்தி இருவரும் ஒருவருக்கொருவர் ஏதும் பேசிக்கொள்ளாமல் கோபத்துடன் வீட்டிற்குள் நுழைகின்றனர். தங்களை பாசமாக வரவேற்கும் குழந்தைகளை வெறுப்புடன் திட்டி தூர அனுப்புகின்றனர். அவர்களுக்குள்ளேயும் சண்டையிட்டுக் கொள்கின்றனர். அதை கண்டு குழந்தைகள் பதறுகின்றனர். அண்ணா, ரொம்ப பசிக்குதுண்ணா. அப்பா அம்மா நம்ம சமைச்சு தரோம், சாப்பிடலாண்ணா. அப்பா அம்மா. ஏ சிக்,
தூரம் போங்க இம்சைங்களா ஏன் இப்படி பசங்க மேலே எரிஞ்சு விஞ்சின்னு இருக்கீங்க? ஏய் பேசாம போயிடு, எனக்கு வந்து செம்ம டென்ஷன்ல இருக்கேன். எங்கே இருக்கிற கோவத்துக்கு பசங்க மேலே காமிக்கிறீங்க தானே கேட்டேன். ஏய் வாய் மூடு. எது வாய முடியா மூட முடியா தானே பண்ணுவீங்க? பச்சை பல்ல உடைக்க போறேன் பாரு. எங்க ஒரேங்க பாப்பா உள்ளதை கேட்டா பல்லு உரிப்பீங்களாமா? சவுண்டா சொல். காட்சி 5 இடம் அவரவர் வகுப்பறை. பங்கு பெறுபவர்கள் நவீன், சந்தோஷ், மணி, சுந்தரி, தேவி மற்றும் 2 வகுப்பாசிரியர்கள். நவீன், சந்தோஷ் இருவரும் ஒரே வகுப்பில் படிக்கின்றனர். தேர்வில் நன்றாக மதிப்பெண் எடுத்ததற்காக நவீன் வகுப்பாசிரியரால் பாராட்டப்படுகின்றான். சந்தோஷ் ஆசிரியரிடம் கடுமையாக திட்டு வாங்குகின்றான். அதை பார்த்த மணி ஏளனமாக சிரித்ததால் சந்தோஷ் கோபம் கொண்டு அவனை கடுமையாக தாக்கி ஏகவசனங்களில் திட்டதால் வகுப்பாசிரியரால் தலைமை ஆசிரியருக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். குட் மார்னிங், சிட் டவுன். எல்லாரும் நவீன் கிளாப் பண்ணுங்க. இன்னைக்கு அவன் தான் கிளாஸ் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க். தேங்க் யூ மேம். ஏய் சந்தோஷ், உன் ஃப்ரெண்டு தானே நவீன், அவன் வீட்டு பக்கத்தில் தான் நீ இருக்க. அவன் நல்லா படிக்கிறான், உனக்கு என்ன படிக்கிறதுக்கு வர? கை நீட்டு, உக்கார். யாரை பத்திர சிரிக்கிற? ஒன்று வந்துச்சிருப்பேன் நாய. என்ன இங்க சண்டை? சொல்றேன். ஏ சந்தோஷ், உனக்கு எப்பவுமே இதே வேலையா போச்சு. வா எச்எம் ரூம் போலாம். குட் மார்னிங் மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் ஹோம்வொர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? யார் முடிக்கல? யூ இடியட், ஏன் முடிக்கல? ஆன்சர் மீ. உன் ஃப்ரெண்டு தானே சுந்தரி, அவ எவ்வளோ அழகாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்கா. உனக்கு என்ன குறை? வா எச்எம் ரூம் போலாம். காட்சி 6 இடம் தலைமை ஆசிரியர் அறை. பங்கு பெறுவோர் 2 வகுப்பாசிரியர்கள் சந்தோஷ், தேவி மற்றும் தலைமை ஆசிரியர். சந்தோஷ், தேவி இருவரும் அவரவர் செய்த தவறுக்காக தங்கள் வகுப்பாசிரியர் மூலம் தலைமை ஆசிரியர் அறைக்கு அழைத்து வரப்படுகின்றனர். தலைமை ஆசிரியர் இருவரிடமும் ஏன் இப்படி இருக்கின்றீர்கள், என்ன காரணம் என கேட்கிறார். சந்தோஷ் தன் வீட்டின் நிலைமையையும் அதனால் தாங்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறோம் என்பதையும் தலைமை ஆசிரியரிடம் கூறுகின்றான். Excuse me, ma'am. Yes. What happened, babies? மேம் மணி வினை பசிச்சுட்டான், அவனை போட்டு அடிச்சிட்டான் மேம். சந்தோஷ் இப்படி பண்ண மாட்டானே. குட் பை ஆச்சே. வை சந்தோஷ்? தேவிக்கு என்ன? ஹோம்வொர்க்கே பண்ணிட்டு வர மாட்டேங்கிறான் மேம். ஓகே, நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். தேங்க் யூ மேம். கம் பேபிஸ். வாட் ஹேப்பன்? டெல் மீ பேபி. எனக்கு எதுவுமே பிடிக்கல மேம். வை பேபி, வாட் ஹேப்பன்? எங்கள் அப்பா அம்மா எப்பவுமே சண்டை போட்டுனே இருக்காங்க மேம். என் கூட டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க மேம். ஓ, நவீனோட அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க, அதனால தான் அவன் நல்லா படிக்கிறான். எங்க இப்படி பண்ணதால என்னால் படிக்க முடியல மேம். கிளாஸ்க்கெலாம் கட்ட பேர் வாங்குறேன் மேம். ஓகே பேபி, டோன்ட் வரி. நாளைக்கு உங்க பேரண்ட்ஸை வந்து என்னை பார்க்க சொல்லு. தேங்க் யூ மேம். காட்சி 7 இடம் தலைமை ஆசிரியர் அறை. பங்கு பெறுவோர் தலைமை ஆசிரியர் பாலன் மற்றும் வசந்தி. பாலன் மற்றும் வசந்தி இருவரும் தலைமை ஆசிரியரை காண அவர் அறைக்கு வந்து வணக்கம் தெரிவித்து அமர்கின்றனர். தலைமை ஆசிரியர் அவர்களின் தவறை எடுத்து கூறி பேச ஆரம்பிக்கின்றார். வாங்க மிஸ்டர் பாலன், வாங்க மிஸ்டர் வசந்தி, உட்காருங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேம். ஆனா பசங்களா இல்லையே. என்ன மேம் சொல்கிறீங்க? பசங்களுக்கு என்ன ஆச்சு? முதல்ல நீங்க வீட்ல என்ன பண்றீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? பசங்களை ஒழுங்கா பாத்துக்கிறீங்களா? நல்லா தான் மேம் பார்த்துக்குறோம். 3 வேளை சோறு போட்டு பென்சில் நோட் வாங்கி கொடுத்துட்டா மட்டும் நல்லா பார்த்துக்கிறதா இது மிஸ்டர் பாலன்? அதை தாண்டி உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புரியல மேம் நீங்கள் சொல்கிறது. குழந்தைங்களுக்கு உங்கள் அன்பு நேரம் தான் தேவை. குழந்தைங்களுக்கு நீங்கள் அப்பா, நீங்கள் அம்மா அப்படின்னு தான் தெரியும். அதை தாண்டி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் கோபத்தை அவங்க மேலே கட்டுறது எப்படி நியாயமாகும்? உங்களுக்கு மட்டும் சொல்லலை, உங்கள் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். குழந்தைங்களோட அன்பை நேரத்தை செலவு பண்ணுங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுட்டு அதை கொடுங்க. இதை நீங்கள் கொடுக்கலன்னா உங்கள் குழந்தைங்களை நீங்கள் எல்லா வகையிலுமே இழந்துருவீங்க. இவங்களுக்கு குழந்தையா பிறந்ததை தவிர நம்ம வேற என்ன தப்பு செஞ்சுன்னு உங்கள் குழந்தைங்களை என்றைக்குமே யோசிக்க வச்சிடாதீங்க. நம்ம குழந்தைங்களுக்காக தான் நம்ம வாழ்க்கையே. இனிமையாச்சும் உணருங்க. நன்றி, வணக்கம். மெட்டீரியல் ஆஃப் வெற்றிவேலன் வாங்க, இருக்கிற முக்கியமான தலைவிகள்லாம் வராங்க. இப்பதான் வாங்க வாங்க ஓ, வாங்க. இப்பதான் வரீங்களா சார்? மறுபடியும் எடுத்துருங்க சார். என்டிங்களா? நல்லா சிரிங்க பார்க்கலாம். அவர் ரெடிங்க பாருங்கலாம், அப்படிலாம் இல்லை, சிரிங்க. சிரிச்சா மாதிரி ஃபோட்டோ பார்க்கும்போது முறைச்சின்னு தான் நல்லா இருக்கும். சிரிங்க பார்க்கலாம்.
தேங்க் யூ செல்லக்குட்டீஸ், தேங்க் யூ so much. வாங்க. பாய், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இதெல்லாம் clear பண்ணிடுங்க மேம். பாய், நாளைக்கு பார்க்கலாம். So, கைத்தல் கொடுத்தலாம். Grades 2 students please come to the stage. Grades 2 students please come to the stage. Thank you. So next Hemachandar, first place in book balance, second place in rank holder. So நம்ம ஹேமச்சந்திரக்காக ஒரு பெரிய கைத்தல் கொடுத்தலாம். And next. Okay. Next. Photo சீக்கிரம். Niranjan. Okay, thank you. Next is Niranjan, grade 1, first place in running race, smart student in class. Niranjan. Yes. டக்குனு வாங்க, டக்குனு போட்டோ எடுங்க. So next J Jivika, grade 1, first place in obstacle race, second place in running race and first place in attendance. நம்ம ஜீவிகாக்காக ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். Jivika. And next is Joshini, grade 1, first place in neatness, second place in book balanced. Joshini, please இருங்க. ஜோஷினி அந்த போட்டோ அப்படியே வைங்க, மாத்தாதீங்க. So next ஜோஷினி அடுத்து next Kavinesh, third place in book balance, third place in neatness. Kavinesh. Okay, so next Kavinesh la next Sarvesh, second place in obstacle race. Sarvesh. So அடுத்தது Bahul Krish, grade 1, first place in speech competition, first place in talent hunt, first place in obstacle race, second place in running race, second place in drawing competition, third place in clay competition, third place rank holder, star student of the year goes to Bahul Krish of grade 1. ஈவன் நடந்தவங்களே மறந்து போற அளவுக்கு பிரைசஸ் வாங்கி குவிச்சிருக்க பாகுல் கிரிஷுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுத்துடலாம். Next பாகுல். So அடுத்து BH Gopika Shri ரெடியா இருந்துக்கோங்க. The first rank holder and first place in running race, first place in clay competition, second place in speech competition, third place in drawing competition, third place in obstacle race and first place in handwriting. So make some good claps for BH Gopika Shri from grade 1. நல்ல ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுத்துடலாம். So அடுத்து Jashika, second place in clay competition, second place in obstacle competition, third place in book balance. So Jashika. So நம்ம ஜாஷிகாக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். So next Pratiksha, third place in running race, obedient student of the class. So next Mithila of grade 1, first place in book balance and second place in neatness. நம்ம மித்திலாக்காக ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். டீச்சர் ரஞ்சிதாக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கான எஜுகேஷனை கரெக்டாக கொடுத்துட்டு வர நம்ம ரஞ்சிதா மேம், த பெஸ்ட் டீச்சர் ஆஃப் தேர் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்காக ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். Thank you so much ரஞ்சிதா அவர்களே, நல்ல வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் தொடர்ந்து நீங்க நிறைய உழைப்பு போடணும். Thank you so much. அடுத்து grade 2. So Akhilan, second place in neatness. நம்ம அகிலன்காக ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். Followed by V Adish, second place in obedient student. நம்ம ஆதிஷ்காக ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். Followed by Manish, first place in handwriting and third place in clay modeling. நம்ம மனிஷ்காக ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். Followed by R Jashwant, active student in class and third place in organizing bag. Followed by P Madan, first place in huddles. P Madan, thank you. Next D Karthikeyan of grade 2, third place in drawing. நம்ம கார்த்திகேயனுக்காக ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். Followed by KS Krutik Karan, grade 2, first rank holder, second place in talent hunt, first place in speech and first place in drawing. நம்ம Krutik Karan காக பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். And followed by K Krishna of grade 2, first place in running race and third place in huddles. நம்ம கிருஷ்ணாக்காக ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். Followed by D Sabari of grade 2, second place in clay competition, third place in talent hunt and second place in huddles. நம்ம சபரிக்காக ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம்.
Followed by M. Selva Ganesh, third rank holder, second place in running race, third place in organizing the bag, and first place in neatness. நம்ம Selva Ganesh காகவும் ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். Next, Sharvin, obedient student of the class and third place in handwriting. நம்ம Sharvin காக ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். Followed by V. Tarsik, first place in organizing bag and third place in running race. நம்ம Tarsik காக ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். Followed by AR Vijay Vignesh of grade 2, star student of the class and third place in the speech. நம்ம Vijay Vignesh காக ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். Followed by Yagavan, second place in drawing, second place in speech, first place in talent hand and first place in clay competition. And R. Adanya, second rank holder, second place in running race, third place in organizing the bag, second place in hurdles. Followed by Himanika, first place in attendance and third place in neatness. So next, Joshika, third place in drawing, third place in running race, second place in organizing the bag and third place in hurdles. நம்ம ஜோஷிகா காகவும் கைத்தட்டல் கொடுத்துடலாம். Followed by Prakriti, first place in running race, first place in organizing the bag, first place in hurdles. Next, Ovia Willi of grade 2, second place in handwriting. So next, Madan from hurdles, first place in hurdles. நம்ம மதன் காக பெரிய கைத்தல் கொடுத்தலாம். So நம்ம Mohammed Hafiz of senior KG, the helping hand of his class. நம்ம Hafiz காக ஒரு பெரிய பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். And ma'am பேர் என்ன? அவங்க நந்தினி மேம். நந்தினி மேம். And இவங்க எல்லாரையும் ட்ரெயின் பண்ண நம்ம பியூட்டிஃபுல் டீச்சர் நம்ம நந்தினிக்காக ஒரு பெரிய பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க just because of your guidance and everything. Thank you so much.